சென்னையில் அமைச்சர் மா சுப்பிரமணியனின் சைதாப்பேட்டை தொகுதியில் கள்ளச்சந்தையில் விடிய விடிய மது விற்பனை நடைபெற்று வருகிறது. இது குறித்த செய்தியாளர் ராம்குமார் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். மக்களை பாதுகாக்க வேண்டிய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனின் தொகுதியில் தற்பொழுது கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடைபெற்று வருகிறது. ராம்குமார், இந்த சம்பவம் தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக சிகாமணி, சைதாப்பேட்டை அதாவது டாஸ்மாக் மதுபான விற்பனை என்பது தமிழகம் முழுவதும் 24 மணி நேரங்களும் அனைத்து பார்களிலும் விற்பனை அமோகமாக நடந்து வருகிறது. குறிப்பாக சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியன் தொகுதியில் அனைத்து இடங்களிலும் கள்ளச்சந்தையில் மதுபான விற்பனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நம்ம பார்க்கக்கூடிய காட்சி என்பது சைதாப்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ரெட்டிக்குப்பம் சாலையில இருக்கக்கூடிய 689 என்ற டாஸ்மாக் கடை. இந்த கடை இன்று காலை 6 மணி முதலே டாஸ்மாக் மதுபான விற்பனை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நிர்ணயிக்கப்பட்ட நேரமான பிற்பகல் 12 மணி முதல் இரவு 10 மணி வரைதான் டாஸ்மாக் மதுபான கடை இயங்க வேண்டும். ஆனால் 24 மணி நேரமும் இந்த டாஸ்மாக் மதுபான கடையில தொடர்ந்து விற்பனை என்பது நடைபெற்று வருகிறது. இந்த பாரை பொறுத்த வரைக்கும் டெண்டர் கொடுக்கப்படாத நிலையே சட்டவிரோதமாக இந்த பார் நடைபெற்று வருகிறது. இருந்தாலும் திமுக பிரமுகரின் பார் என்பதால் காவல்துறை கண்டுகொள்ளாமல் இருந்து வருகின்றனர். இதனால் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள், மாணவர்கள் என அனைவரும் 24 மணி நேரமும் இந்த மதுபான கடையில் மது அருந்தி தங்களது வாழ்வாதாரத்தை இழக்கின்றனர், எதிர்காலத்தை இழக்கின்றனர். பல முறை பகுதி மக்கள் புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எந்த நேரமும் மது படுஜோராக நடைபெற்று வருகிறது. இது உடனடியாக மூடப்பட வேண்டும். சட்டவிரோதமாக நடைபெற்று வரும் இந்த பாரை உடனடியாக அகற்ற வேண்டும் என அது பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. குறிப்பாக மா சுப்பிரமணியனின் ஆதரவாளர் என்பதால் திமுக பிரமுகரின் இந்த சட்டவிரோத பாரை எடுக்காமல் காவல்துறை வேடிக்கை பார்ப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டு வைக்கின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்.